எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நிறைய வாட்டி சொல்லிட்டேமா. இப்ப கொதிக்கிற தண்ணில இஞ்சியை தட்டி போடணும். ஆ, தண்ணியில தட்டி போடணும்ல. நான் பால்ல போட்டேனே, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் சுடு தண்ணில தான் தட்டி போடணும். அதுக்கப்புறம் தான் பாலை ஃபில்டர் பண்ணி அதுல ஊத்தணும். நீங்க தப்பா பண்ணிட்டீங்கம்மா. எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆக தானே போகுது. அது இப்பயே மிக்ஸ் ஆனா என்ன இப்போ குறைஞ்சா போயிடும் அந்த பால். உனக்கு என்ன ஒண்ணுமே தெரியல, என்கிட்ட கத்துக்கோ. ஐயோ அம்மா, அங்க பாருங்க, எல்லாம் அடி பிடிச்சிருச்சு. ஆத்தி, இது என்ன இவ்ளோ கஷ்டமா இருக்கு? ஆஹா, இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. எப்பவும் போடுற மாதிரி ஏபிசி ஜூஸே போட்டு கொடுத்துருவோம். நான் தான் சொன்னேன்லம்மா, அது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. அது வந்து சரி சரி, இதை நீ எடுத்து வச்சிரு. எனக்கு ஏபிசி ஜூஸ் போடணும். அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி வை, நான் வந்து ஜூஸ் போடுறேன். சரிங்கம்மா. நமக்கு கிச்சனுக்கும் சம்பந்தமே இருக்காது போல இருக்கு. செட்டே ஆகாது போல. நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். இருக்கிற கொஞ்ச நெஞ்சமானமும் இந்த வேலைக்காரி கிட்ட போயிட வேண்டாம். என்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ, ஒரு சுடு தண்ணி கூட போட தெரியல. ஆனா நல்ல பிள்ளை. அப்பா என்னப்பா இங்க வலிச்சுதா? இங்கயா இல்ல இங்கயா? டேய் டேய், கையேட்ரா, காண்ட இடத்துல கைய வச்சுக்கிட்டு. ஐயோ அப்பா, நான் எவ்வளவு துடிச்சு போய் வந்திருக்கேன். நீ என்னடானா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ம், எவ்வளவு வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணேன்டா? எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணேன்? எடுத்தியா போன? செத்ததுக்கு அப்புறம் தான் போனை எடுத்துருப்ப போல இருக்குன்னா. அப்பா. அப்பாதான். இந்த அப்பா செத்ததுக்கு அப்புறம் தாண்டா யாருமோ உனக்கு தெரியும். என்னப்பா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நீங்க? பின்ன வேற எப்படிப்பா நான் பேசுறது? டெய்லி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. ஒரு அப்பா கூட சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு ஒரு எட்டு வந்து நீ பார்த்துருப்ப இது வரைக்கும். அப்பா நான் தான் ரவி கூட இருக்க இல்லப்பா. நீ ரவி கூட இருடா, அவனும் என் புள்ளதான். அதனால நான் ஒன்றும் சொல்லல. இருந்தாலும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்து அப்பா என்ன பண்ற ஏது பண்றேன்னு எதனா ஒன்று பார்த்துருப்ப. நீ எல்லாம் ஒரு புள்ள. ஆனா என் மருமக வந்து 4-5 மாசம் ஆகுது. பாரு, அந்த புள்ள டெய்லியும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு தான் போவா, தெரியுமா? என்னப்பா சொல்றீங்க? விஜி விஜி டெய்லி இங்க வந்து உங்களை பாப்பாங்களா? ஆமா, டெய்லி என்னை வந்து கரெக்டான நேரத்துல வந்து பாத்துருவா. இன்னைக்கும் அதே மாதிரிதான் வந்தா. அவ மட்டும் வரலன்னு வச்சுக்க, இந்நேரம் அப்பேன் பாடையில கிடப்பேன், தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் ஒரு புள்ள. போதும்பா, இதையே சொல்லாதீங்க. எனக்கு ஒர்க்கு, அதனால நான். டேய் போது நிறுத்துடா. யாருக்கு தாண்டா வேலை இருக்காது? அதுக்குன்னு பெத்த அப்பனை கூடயாடா பார்க்க நேரம் இருக்காது? அப்பா அப்படி இல்லப்பா, நான் வேலையில இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருப்பேன். டெய்லியும் வேலை செய்யற அக்காக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருப்பேன். ஏண்டா, இங்க வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேக்குற, பேசுற. ஆனா எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்ன்ற உனக்கு தெரியல. ஓ சரிப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்பு தான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி விஜி ஃபோன் பண்ணவும் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரு நிமிஷம் ஏதோ நான் ஒரு அனாதை மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா. என்னது, அனாத மாதிரி ஃபீல் ஆச்சா? ஏன் 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 இந்த அப்பங்காரன் விட்டு போயிருவான்னு நீயே முடிவு பண்ணிட்டியோ? அப்ப என்னப்பா? கையடுறா. உன்ன பிள்ளையா பெற்றதுக்கு என் மருமகளையே மகளா பெற்றிருக்கலாம். டெய்லி என் கூட வந்து 1 மணி நேரம் ஜாலியா பேசி எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பா, தெரியுமா? வரும்போது ஒரு டப்பா ஐஸ்கிரீம் வேற கொண்டு வந்துடுவா. சாப்பிடுங்க மாமா, இது நல்லா இருக்கும்னு. நல்லா கலகலன்னு பேசிட்டு எனக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாண்டா போவா என் மருமக. அந்த அளவுக்கு என்னை பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டான். ஆனா நீ அப்பா விஜி விஜி இதெல்லாமா பண்ணாங்க உங்களுக்கு? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட எதுக்குடா இதெல்லாம் சொல்லணும்? என்ன பாத்துக்கிற லட்சணம் தான் எனக்கு தெரியுதே. இந்த லட்சணத்துல தான் என் மருமகளையும் பாத்துக்கிறியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க மருமகளெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அங்க வந்து இருந்தா தெரியும் உன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம். இதோ வரேன். என் மருமக ஆர்டர் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதான்.
அங்க உங்க கூட தான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டா. ம், என் ட்ரெஸ் எல்லாம் கூட பேக் பண்ணிட்டா தெரியுமா? இதுக்கப்புறம் அங்க வந்து நானும் உங்க கூட இருக்க தான் போறேன். அப்ப கவனிக்கிறேன்டா, அப்ப கவனிக்கிறேன். மாட்டுவடி, நீ மாட்டுவ. என்ன விக்கி, அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? விஜி விஜி ரொம்ப தேங்க்ஸ். எங்க அப்பாவை நீங்க நீங்க ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. எதுக்கு விக்கி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இது என்னோட கடமை. ஏன் மாமனாரை நான் பார்க்காம வேற யாரு பாப்பா? சரி சரி, தள்ளிக்கங்க தள்ளிக்கங்க. மாமாக்கு இந்த ஏபிசி ஜூஸ் கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு என் கையால போட்டு கொண்டு வந்தேன். தள்ளுங்க. மாமா, இந்த ஜூஸை குடிச்சிட்டு ரெடியா இருங்க. கார் வந்துடும், அதுக்கப்புறமா நம்ம போகலாம். வேற எதுவும் மறக்கலையே? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? ஆ, எடுத்துக்கிட்டேம்மா, எடுத்துக்கிட்டேன். சரிங்க மாமா, வேற ஏதாவது மறந்தா கூட அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மருமகளே. என்னோட அப்பா, என் அப்பா இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா க்ளோஸா விஜிக்கிட்ட எப்படி இவ்வளோ க்ளோஸா பழகுறாரு? அதுவும் இத்தனை நாளா விஜி கேரிங்கா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. விஜி, சொல்லுங்க விக்கி. கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வாங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதை வரேன். மாமா குடிச்சிட்டுருங்க, இதை வந்துடுறேன். ஜமாய் ஜமாய். அட போங்க மாமா. என் மகனையும் என் மருமகளையும் ஒன்னா இப்படி பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி என் பேர பிள்ளைங்களும் வந்தா நல்லா இருக்கும். கடவுள் தான் பார்த்துக்கணும். ரவி, என்ன சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டீங்க? ரெடி ஆயிட்டீங்களா ஆஃபீஸ்க்கு? ஆமாம்மா, முக்கியமான மீட்டிங், போயிட்டு வந்துடுறேன். அது சரி, என்ன காலங்காத்தாலே பொண்டாட்டிய போட்டோலாம் எடுக்கிறீங்க? ஏன் பொண்டாட்டி அழகா இருக்கா, அது மட்டும் இல்லாம சன்செட்டு சூப்பரா இருக்குல்ல. இங்க நின்று இன்னும் ஒரு போட்டோ எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் போட்டோ எடுத்தேன். இதுக்கப்புறம் இதுதான் என்னோட வால்பார். அப்போ இன்னைக்கு நான் அழகா இருக்கேன். பேரழகு, இன்னைக்கு விட்டா கூட நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ வேலைக்கு யார் போவா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய்க்கிற வேண்டியதான். என்ன வீட்லயே இருக்கவா? இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க தான் இருக்க மாட்டீங்களே. பாரு, எங்க மறுபடியும் சொல்லு. ஆஹா, வேண்டாம், நீங்க வேலைக்கு கிளம்புங்க. ஊய், என்ன சொன்னேன்னு சொல்லு. உங்களுக்கு தான் கேட்டுச்சுல, அப்புறம் என்ன? சரிதான், இன்னைக்கு லைட் ஆஃப் பண்ணிடலாமா பகல்லையே? ஐயே சி ரவி, வர வர நீங்க ரொம்ப மோசமாயிட்டு இருக்கீங்க. அப்படியா? ஏய் ஏய், கிட்ட வராதீங்க. வந்தா என்ன பண்ணுவ? ரவி, ஐயோ. சரி, வயித்துல என் புள்ள என்ன சொல்றான்? அப்பா ரொம்ப மோசமான சொல்றான். என் புள்ள அப்படிலாம் சொல்ல மாட்டான். வேற என்ன சொல்லுவாங்களா? அப்பாவை கண் கலங்காம பாத்துக்கங்கம்மா, அப்பா கூப்பிடுறப்பெல்லாம் அடிக்கடி அப்பா கூட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுங்கம்மான்னு சொல்லுங்க. ஆனா நீ எங்க கேக்குற? சொல்லுண்டா சொல்லும். என்ன ராதா, திடீர்னு பாட்டி குரல் எல்லாம் பேசுற? பாட்டி குரல் இல்ல, பாட்டியே தான். அந்த பக்கம் திரும்புங்க. ஓய் டார்லிங், நீ என்ன இங்க பண்ற? புருஷன் பொண்டாட்டி தனியா பேசிட்டு இருக்கோன்னு தெரியுதுல்ல, நடுவுல நந்தியாட்டம் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு இப்போ? ஏண்டா, உங்களுக்கே இது ஓவரா தெரியல? வயிற்றுல உள்ள புள்ள சொல்லிச்சாக்கும் அப்பா கூட உக்காந்து ரொமான்ஸ் பண்ணுமான்னு. ஏண்டா ஏண்டா இப்படி காலங்காத்தாலே மனுஷனை போட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க? உனக்கு பொறாம, அதுக்கு நான் என்ன பண்றது? எது எது பொறாமையா? எனக்கா? ஆமா, தாத்தா கூட நீ இந்த மாதிரி பேசலன்னு உனக்கு பொறாம தானே. ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ள, நான் பேசுறேன், உனக்கு என்ன? டே 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 போடா, என் புருஷனா உன்ன மாதிரி கிடையாது.
நீ சாம்பார் பையன்டா. என் புருஷன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மல்லிப்பூவும் அல்வாவும் இல்லாம வரவே மாட்டாரு தெரியுமா? அது மட்டும் இல்ல, நான் முழுகாம இருக்கும் போதெல்லாம் தினமும் என்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. என் கூடயே இருப்பாரு, பக்கத்திலேயே இருப்பாரு தெரியுமா? நீங்க பாத்ரூம் போகணும்னா கூட என்னை விட மாட்டாரு. ஓ, அப்ப பாத்ரூம்குள்ளே கூட்டிட்டு போயிருவ. ஆமாடா, கூட்டிட்டு போவேன். என்ன இப்போ? ஆனா நீங்களாம் சீ, பொண்டாட்டி முழுகாம இருக்கா, அந்த நேரத்துல தான் இந்த பொண்டாட்டிகளுக்கெல்லாம் புருஷன் தான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ எப்ப பாரு ஆஃபீஸு மீட்டிங்கு, ஆஃபீஸு மீட்டிங்கு. சீ, நீ என்ன ஒரு புருஷனாக்கும், இதெல்லாம் உன் பக்கத்துல வேற உட்காந்து ரொமான்ஸ் பண்ணணுமா? ரொமான்ஸ் இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையாடா பேராண்டி? ஏ பாட்டி, என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? சரிதான் ராதா, நீயும் சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறியா? அப்போ பாட்டி சொன்னதுல உனக்கும் உடன்பாடு இருக்கு. ஆமா, பாட்டி கரெக்டா தானே சொல்றாங்க. அடிப்பாவி, அதனாலதான் என்ன இன்னைக்கு வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்னியா? நான் அப்படிலாம் சொல்லலையே, வீட்லயே இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் சொன்னேன். ரெண்டும் ஒன்று தாண்டி. இப்போ என்ன, ஆஃபீஸ்க்கு போகாம உன் கூடயே இருக்கவா? அதானே நீ ஆசைப்படுற? சொல்லு ராதா, உன் கூட இருந்துக்கிறேன். ஆமா ஆமா, வீட்லயே இருக்கிற மூஞ்சிய பாரு. வீட்ல இருக்கிறதுனா பொண்டாட்டி கூடயே இருக்கணும். அப்பப்ப பொண்டாட்டிய வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரணும். அதை விட்டுட்டு வீட்ல இருக்கிறன்ற பேர்ல கையில ஒரு லேப்டாப் தூக்கி வச்சுக்குவான். அதுலயே பொழுதானுக்கு டொக்கு 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 டொக்குன்னு தட்டிக்கிட்டே கிடப்பான். இது வீட்ல இருக்கிறதா உனக்கு? பாட்டி, நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற பாத்துக்கோ. நான் உன் பேரன். பேரனா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஏன் சப்போர்ட் எப்பவுமே மருமகளுக்கு தான். சரிதான். ஒழுங்கு மரியாதை ஆஃபீஸ்க்கு லீவை போட்டு இருக்கிற வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு பொண்டாட்டி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா, புரியுதா? எஸ் மேடம். ஏன் போடா கிறுக்கு பயலே. கிறுக்கு பயலா? எங்க அப்பாவை தானே சொல்ற, உன் புள்ள தானே. அதான்டா அப்படி சொன்னேன். ஏய் ஏய் பாட்டி. ராதா, உனக்கு சிரிப்பா? என்ன, வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போகணுமா? அத வாயை திறந்து சொன்னா என்ன? பாட்டி சொல்லி அதுக்கப்புறம் தான் நீ சொல்லுவியா? இல்ல, உங்களுக்கு வேலை இருக்கும், என்னால அது ஏன் கெடணும்னு தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படி நீ டிஸ்டர்பன்ஸா தெரிஞ்ச? உனக்கு என்ன வேணுமோ தயங்காம என்கிட்ட கேளுன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டல்ல. சரி, வெளியில போலாமா? வா. என்ன விக்கி, தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப ஏன் மூஞ்சியே பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் முகமெல்லாம் வாடி இருக்கு? அப்பாக்கு இந்த மாதிரி ஆனதுனாலயா? கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்பாவை. விஜி, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மழை காற்று வந்து தமிழ் பேசுது, மழை சாரல் வந்து எதுக்கு விக்கி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இது என்னோட கடமை. இது யாரு? நம்ம அப்பா, உங்க அப்பா, என்னோட மாமனார். நம்ம குடும்பத்தவர் பார்த்துக்காம நான் என்ன பண்ண போறேன்? என்ன, அவர் கூட நீங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க தான் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்களே, அப்புறம் எங்கிட்டு போய் அப்பா கூடலாம்? அது வந்து இல்ல, அப்படி இல்ல. நான் சரி சரி, எனக்கு புரியுது. அப்பாவை நம்ம அங்க கூட்டிட்டு போயிடலாம், சரியா? உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா விஜய், நீங்க டெய்லியும் இங்க வந்து அப்பாவை... ஆமா, டெய்லி நான் வருவேன். ஏன் வரக்கூடாதா? நோ, நான் அப்படி சொல்லலை. எப்படி நீங்க டெய்லி இங்க வந்து அப்பாவை பாக்குறீங்க, பேசியிருக்கீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும்? இங்க பாருங்க விக்கி, நமக்குள்ள நடக்கிற இந்த டிவோர்ஸ் மேட்டர் அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அதை விட்டுட்டு வீட்டில் உள்ள பெரியவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டாம். எனக்கும் உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஜாலியா பேசுவாரு. அதான் கொஞ்ச நேரம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க்கு போவேன். இல்லை விஜி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் தான் கேட்டேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வேணா வேலைக்கு ஆள் வச்சிடுறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? காசு கொடுத்து வேலைக்கு ஆள் வைக்கலாம், ஆனா அவரோட மனசுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ண முடியுமா?
அவருக்கு பிடிச்சது தன்னோட பையனும் மருமகளும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்றத பார்க்கறது, அவர் கூட அப்பப்ப இருக்கிறது, அவ்வளோதான். இதை உங்களால காசு கொடுத்து வாங்க முடியுமா விக்கி? என்ன விக்கி, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு, அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் என்னோட ஒர்க்கு, மீட்டிங், கோர்ட்டு, கேஸு இதெல்லாமே தான் நான் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அப்பாவை நான் அவர் எப்படியும் பாதுகாப்பாக இருப்பாருன்னு எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜி. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி வாங்க, டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்பாவை கூட்டிட்டு. மழை காற்று வந்து தமிழ் பேசுதே, மழை சாரல் வந்து இசை பாடுதே, மலரோடு வந்து உரையாடுதே இன்னும். இன்ட்ரெஸ்டிங். இந்த நிலாவோட ஸ்டோரியை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால் லவ் பண்ண முடியுமா? என்னதான் லவ்வோ, அது எப்படி ஒரு பர்சனுக்காக தன்னைத்தானே மாற்றிக்க முடியும்? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்லை? அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறாங்க. லவ் பண்ணலாம், அதுக்குன்னு கண்மூடித்தனமாவா லவ் பண்ணுவாங்க? ஐயோ கடவுளே, எல்லாம் படிச்சும் முட்டாளாக தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கண்கட்டி வலை காதல்ன்றது. காதல்ன்ற பேரை சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்க. இப்போ இந்த பொண்ணோட நிலைமையும் அதுதான். ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் யார் அந்த பொண்ணுன்னு.